சிம்ம ராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று விரயத்தில் வலம் வரக்கூடிய வேளையில், மோட்சஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வேளையில், லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் மிக வலுவாக குரு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக புதனின் வீட்டில் வலம் வந்த சுக்கிரன் மிக வலுவாக சந்திரனின் வீடான விரயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது தேவகுருவும் அசுர குருவும் ஒன்றிணைந்த கூடிய இந்த தருணம். விரயஸ்தானம் என்பதால் முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தையும், சந்திரன் இணையும் போது குரு சுக்கிர மங்கள யோகம், சந்திர யோகம் என பல யோகங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களை வீழ்த்திவிட வேண்டும், சிம்ம ராசிக்காரர்களுக்கு தீங்கு இழைத்து விட வேண்டும், சிம்ம ராசிக்காரர்களை படுகொலியில் தள்ளிவிட வேண்டும், கடன் சுமையில் மாட்டிவிட வேண்டும், நெருக்கடிகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உறுதியாகவே அவர்கள் கெட்டு போகக்கூடிய வகையில், அவர்களே வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில், பல தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய வகையில்தான் குரு சுக்கிர யோகமானது மிக வலுவாக இந்த வேளையில் விரயத்தில் அமைகிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு மிக பெரிய வரம் கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. விரயஸ்தானத்தில் தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதோடு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தேவையற்ற பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சரியான பாதையில் அணுகி வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்து காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மெத்தனமான சூழ்நிலைகளை முழுமையாக தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சி நிறைந்த பாதையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரன் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பு. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் மறைவதால் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை விட பல வீண் விரயங்களை இந்த தருணத்தில் தவிர்க்க முடியும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் அலைச்சலையும் சிரமங்களையும் விளக்குவதோடு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி இந்த தருணத்தில் நீங்கும். அது மட்டுமல்லாது உங்கள் மீது வீண் பழியை சுமர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வீழ்ச்சியை சந்திப்பார்கள். நீங்கள் நினைத்த வளர்ச்சியையும் உச்சத்தையும் அடையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. பணப்புழக்கம் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். கடன் வாங்கினாலும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் இந்த கிரகநிலைகள் வலுவாக தங்களது சப்தம பார்வையை பதிக்கின்றன. ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் மிக வலுவாக இந்த கிரகநிலைகளின் பார்வை பதிவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் முற்றிலுமாக நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் பல வகையான தடைகளும் தாமதங்களும் விலகும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை துவக்கத்தில் இருந்தே சரியாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை மறுகணமே சரி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிறு சிறு தொகையை முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான சுபகாரியங்களை மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. யோகஸ்தானத்தை வலுவாக சப்தம பார்வையால் பார்ப்பதால் திடீரென பல புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக கிடைக்கும். திடீரென வாய்ப்புகள் அமைவதோடு நண்பர்கள் ஒத்துழைப்பு மேலும் கிடைப்பதோடு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சிம்மராசியை தொட்டவன் கெட்டான் என்று உணர்ந்து கொண்டு பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தாமல் பலர் விலகுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. தனித்து தொழில் துவங்கக்கூடிய வகையில் கூட்டு தொழில்
தொழிலில் இருந்து தனித்து தொழில் துவங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியான பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் பக்கபலமாக அமையும். இல்லத்தில் பல சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. திருமண தடை, புத்திரபாகிய தடை போன்றவை விலகும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருமண பாகியமும் புத்திரபாகியமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. நல்ல தகவல்கள் விளைச்சல் அதிகரித்தாலும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்வில் எதிர்பாலினத்தவரிடம் இருந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. உடன் பிறந்தவர்கள் வழியில் இருக்கும் மனக்கசப்பு முற்றிலுமாக விலகக்கூடிய வகையில் அதில் இருக்கக்கூடிய பல சங்கடம் நிறைந்த விஷயங்களில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகிறது. அந்த பெரிய அளவிலான மாற்றம் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது பல வகையான இடர்பாடுகளை விலக்கி சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. கவனத்துடன் செயல்பட்டு பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திக்க முடியும். மேல் அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு சாதகமாக அமையும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏராளமான புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஓய்வின்றி உழைத்ததற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கிடைக்கும். சிறப்பான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறதுங்க. எனவே ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி இந்த தருணத்தில் வரப்போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனைகளை இந்த தருணத்தில் தவிர்ப்பது ஆக்கப்பூர்வமாக பல செயல்பாடுகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் சுக்கிரனின் நாள் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வராகியம்மன் அருள் என்பது உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வரம் கிடைக்கும் நேரமாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை விளக்குவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் தங்களால் இயன்ற நற்காரியங்களை செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும்.